எம்பி நெண்டிலாம் கியர் மாற்றி மாற்றி விடுவோம் அம்மா கடையை சுற்றி சுற்றி கொண்டேன் எல்லா பிள்ளைகளும் உங்களுக்கு பின்னால பிள்ளைகளை மட்டும் தெரியாது டிக்டாக் செய்த படிக்கிற எல்லாம் உங்களுக்கு பின்னால வருவான் நல்ல உடுப்பாங்க பார்க்குறாங்க வீடியோ பார்த்து கொண்டு வந்து பார்த்து சொல்லுவோம் நீங்கள் வெளியே அம்மா அப்போ நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வந்தாச்சு நாங்கள் ஆகலும் பெருந்தன்மை எடுத்து அந்த உடுப்போல் அதை வாங்க விருப்பம் இல்லை. அனைவருக்கும் வணக்கம், நான் விதுஷன். ஆமாம்மா, ஓகே. இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்துட்டு காரில் வந்து போய்கொண்டிருக்கோம். உண்மைக்கு வந்துட்டு இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு முதல்ல வந்து நாங்கள் கொழும்பால வந்தேன். நான் வந்து அப்படியே வந்து ஒழுக்கிட்டு கொண்டு எல்லாரும் காரில் வந்துட்டோம். உண்மைக்குமே வந்துட்டு சரியாக இயலாது. உண்மைக்குமே 2-3 நாளாக வந்து தொடர்ச்சியாக நித்திரை இல்லை. நித்திரை கொள்றேன்னு சொன்னால் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் காரைக்கு தூங்கி நித்திரை கொள்றது. அப்படி வந்து நீ பிறந்தனைக்கும் ராத்திரி அம்மா கேட்டு பேரன்னு மட்டும் போன் எடுக்க நேற்று ஃபுல்லா போன் எடுக்கிறேன் போனே ஆன்சர் இல்லை. நான் ஒருத்திட்ட போலவே ஆன்சர் பண்ணல. அப்படி விஷயம் நாங்கள் இயலா போனது உண்மையா சரியா இல்லாத. பிறந்த நாள் வேற எனக்கு சனிக்கிழமை வந்து பிறந்த நாள். நான் போனது வந்துட்டு வியாழக்கிழமை இரவு போனாங்க, விடியப்புறம் போனாங்க ஒரு 2 மணிக்கு. நான் கயந்தேன்னா மற்ற மாமா போயிட்டு வந்தது வந்து நேற்று தான். அவர் அதுவும் வந்துட்டு வேற டைம் இல்லை, வந்திருக்க மாட்டேன். உண்மைக்கு வந்து பிறந்த நாள்ன்றதால வந்து அவர் சொன்னது இல்லை, நீ நிற்க வேண்டாம், நீ போ, அங்கே நிறைய வேலை கிடக்குன்னு சொல்லி. அதால் நான் வந்து பாதியம் வந்தேன்னா மற்றும்படி அதனால நான் தனியாக விட்டுட்டு வந்திருக்க கூடாது. நான் அங்கே தனியாக நிற்கிறார். தான் வந்துடுன்னு சொன்னார் பிறந்த நாளுக்குள்ள. என்ன சின்ன ஒரு வாகனங்களில் தான் நிற்கிறார். அப்போ நாங்களே இப்போ நாங்கள் இந்த காய்ச்சி நிற்கணும்னு சொல்லி பார்த்துச்சோன்னா, உண்மைக்கு வந்துட்டு பிறந்த நாளுகள் வந்துட்டு ஒன்றுமே செய்யலை. நாளைக்கு பிறந்த நாள், உண்மைக்கு வந்துட்டு 21 வயசு பிறந்த நாள் நாளைக்கு. அதால் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு ஏற்பாடுமே வந்து செய்யலை. பெண்மத்தை அம்மன் செய்யப்போ இப்போ நேரம் சரியாக வந்து 10 மணி ஆகுது. அப்போ அம்மம்மாவுக்குமே வந்து இன்றைக்கு கிளினிக், அதாவது பாருங்க இன்றைக்கு நாங்கள் நல்ல நாள். அதாவது வந்துட்டு பிறந்த நாள் இருந்து முன்னம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு போகுதுன்னு நியமம்மா. அப்போ அம்மா தான் வந்து கிளினிக். அப்போ அம்மாவை வந்துட்டு கூட்டிகிட்டு போனோம் அங்கேன்னு சொன்னால் அஜ்வேரி ஹாஸ்பிட்டலில். அம்மாவை கிளினிக் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ இங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாழ்ப்பாணம் போக போகிறோம். ஜாழ்ப்பாணம் என்னதுக்காண்டி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தம்பிஞ்ச வேறுங்க தம்பி வா அம்மங்க சுழலையை பார்க்குறான்னு. அந்த ஒவ்வொரு நாளும் உடனே இந்த முடக்கு திரும்ப சுழலையை பார்ப்பானே தெரியுது ஒன்று. அப்போ நாங்கள் வந்துட்டு யாழ்ப்பாணம் போகிறோம். காரணம்னு சொன்னால் உண்மைக்குமே உடுப்படுக்க போகிறோம். அதாவது எனக்கு வந்துட்டு பெருசாக உடுப்பு தேவையில்லை, கோட் சூட் தான் வந்து போடுறது. ஆனால் வந்து ஒரு இப்போ காலமையிலேருந்து கோட் சூட் நிற்கல தானே நேம்மா. ஒரு நோவலோட ஜீன்ஸும் மற்ற ஷர்ட்டு மடுக்க போகிறோம். உண்மைக்குமே வந்துட்டு உடுப்பும் வருது. உண்மைக்குமே வந்துட்டு பிரேமா அம்மா வந்து எப்போவோ எனக்கு பாசலில் போட்டால் பிறந்தாள் வருமானு சொல்லி ஓ. ஆனால் வந்து பாசல் வந்து பிறந்தாளுக்குள்ளே வருமானு பார்த்து ஆனால் வரையில இன்னும். அப்போ பிரேமா அம்மா போட்ட பாசல் மாதிரி அப்போ நாங்கள் நம்மளாக வந்து ஒரு உடுப்பு மணிக்கு அப்புறம் எடுத்தால் வந்து குழம்புக்கு போகிற அனுபவம் தானே நம்ம. சரி, அப்படியே நிலைமையில் வந்து இப்போ அம்மம்மா கொண்டு நாங்கள் அஜ்வேரி ஆஸ்பத்திரி போகிறோம். போயிட்டு அடுத்த கட்டம் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்ற பாருங்க. மற்ற இரவுக்குமே வந்துட்டு கொடியெல்லாம் கேக் வெட்டுவாங்க. அதையும் பார்த்து நல்ல ஒரு சப்போர்ட் தாங்கோ. இப்போ பாருங்க அம்மம்மா வந்து யோசிச்சு கொண்டு நிற்கிறாவ. அண்ணே என்ன யோசிக்கிற? என்னென்ன தரப்போற பிறந்த நாளுக்கு? சரி, ஓகே. சரி, ஓகே. நாங்கள் அங்கே போயிட்டு பார்ப்போம். என்னம்மா நாங்கள் போயிட்டு பார்ப்போம். நான் வந்து கோயில் கும்பிட போறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வெள்ளையக்கிட்ட வந்துட்டோம். அதாவது இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கும் பக்கத்தில் போயிட்டு அப்புறம் வந்து அப்படியே வந்தாச்சு. வெள்ள பாலத்துக்கிட்ட பின்னால் வேறாங்க அம்மா எதையோ யோசிச்சு அம்மாலே என்னென்ன யோசிக்கிறீங்க? இது இப்போ
பிள்ளை தெரியுமோ இப்படி வரக்கூடாது பாலத்தால் இப்போ ஓவர்டேக் பண்ணிக்கணும் அவ்வளோ அவசரம் இல்லை இது லைன் பஸ் லைன் பஸ்னாலும் ரோட்ஸை கடைப்பிடிச்சல போகணும் முந்தி பிந்தி ஏற்றுறது அடி போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே அப்போ இங்கே ரோட்டை பார்த்தா தெரியும் இங்கே பாருங்க நாங்கள் வந்து இப்போ வெள்ளை கிட்ட வந்து போய் கொண்டிருக்கிறோம் நம்ம வந்துட்டு அம்மம்மா கொண்டு போய் அஜி ஹாஸ்பிட்டலில் விடுவோம் போட்டு லேட் ஆகும்னு சொன்னால் அம்மம்மா நிற்பா நாங்கள் பக்கம் போயிட்டு வருவோமே நானே நிற்பீங்க இல்லாட்டி நாங்கள் இதாக பிளேனை அனுப்பி விட்டோம் பலாளிலேருந்து வேறு மணி அப்போ அங்கே தான் இடம் இல்லை இப்போ கை கட்டி தொங்க விடுவாங்க நீங்கள் ஏறி போகலாம் வீட்டையோ அதான் ராத்திரி போட்டோ எடுக்கப்போ கம்பலன்னா நாங்கள் கால் பண்ண 6:30 போட்டோம் 6:30 போறாள் 4:30 வந்துருக்குறான். அப்போ போன் பண்ணி கேட்டோம் என்ன எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்க அவர் சொல்றாரு வந்து கொண்டு இருக்கா 7:35 கடையில வந்துருக்கிறான். நேரம் பார்த்தா மட்ரு தெரியுமா கூட்டு எல்லாம் எடுத்து கொண்டு வர 9 மணிக்கு மேலேயா போயிடுச்சு. நான் காலையில போய் மூட்டை செய்தியில கொண்டு போனாங்க பயமாங்கிறாங்க அவன் விளம்பான் அவன் பெரிய பெரிய டிரைவர் அண்ணையோ அம்மாக்கல்ல நம்ம முதலாம் சூப்பர் கப்பெல்லாம் ஓடுவா எம்பி எம்பிலாம் கியர் மாத்தி மாத்தி ஓடுவோம் அம்மா இல்ல அப்பா உங்களோட அப்பா வச்சிருக்கேங்க சும்மா அங்கட ஒழுங்கு கேட்க தெரியுதான். ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்தாச்சு அப்போ அம்மா விட்டுட்டு பாப்பேன் நடக்க வந்தேன் வந்துட்டானே என்னண்ணே ஓகே அம்மம்மா அப்போ நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வந்தாச்சு. அம்மா இப்போ நடந்து போய் கொண்டிருக்கானே அதுங்க நாக்களே இல்லையானே அப்பம்மா கொப்பி நான் கொடுத்து விட்டேன் அந்த மாட்டை என்னண்டு அண்ணே அப்பம்மா இங்கே வேற அண்ணே டாக்டர் பார்க்கணும் இங்கே வச்சு பார்க்க இங்கே இருக்கு இல்லையே சரி ஓகே அம்மா நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் விட்டாச்சு இது பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கோப்பை சிக்னலுக்கிட்ட வந்துட்டோம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் உடுப்படுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அம்மாவுக்கு வந்துட்டு இன்னுமே வந்து கிளினிக் வந்து முடியலை. அப்போ அம்மா சொன்னோம் என்னென்னா மற்றொரு அம்மாவோட வந்து போனவா. அப்போ அம்மா சொன்னவா தான் ஆட்டோவில் போய் அவன் வீட்டில் நிற்கிறேன் நீ வான்னு சொல்லி சொன்னவா. அப்போ அம்மாவுக்கு முடியலேட்டா வேண்டாம் 116 நம்புறான். இப்போ கூட போய் நிற்கணும் அதில் டாக்டர் பார்த்து மருந்தெல்லாம் கொடுக்கணுமா. அதால் வந்துட்டு அம்மா நிற்கிறேன் அம்மா நாங்கள் போய் ஏற்றணும் இல்லாட்டி அம்மா கூட்டிகிட்டு வந்துக்கலாம். நாங்கள் இப்போ நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ரோட்டில் வந்து சிக்னல் சந்தையிலேருந்து அந்த கருவாடுகள் விற்கிற சைட்டில் வந்து ஒரு பொடியும் சொன்னவன் நல்ல மலிவா உடுப்புகள் அங்கே போய் எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஆகலம் பெருந்தன்மை எடுத்து அந்த உடுப்புகள் அதிகமாக அங்கே விருப்பம் இல்லை. நார்மலாக வந்து நல்ல ஒரு வெளியில் எடுக்குதாம் அங்கே ஏதோ ஜீன்ஸு ஷர்ட்டு எல்லாம் வந்து எடுத்தாலாம் 5000 ரூபா ஒன்று சொன்னவன். இப்போ அந்த பட்ஜெட் வந்து ஓகேன்னு சொன்னால் ஜீன்ஸ் மட்டும் தான் வந்து எங்கள் இடத்துல 5000 முடியாது அது மாதிரி ஷர்ட்டும் கொடுக்குறாங்களாம். நல்ல மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் வந்து எடுக்கலாம். பின்னால் பார்த்தா தெரியும் பின்னால் அவங்க தம்பியும் அம்மா வந்துருக்கு நம்ம தம்பி என்ன வள்ளிக்கிழமை என்ன சாப்பிட போகிறேன் மரக்கறி கொத்து மடி வேணும் சின்ன ஓகே இங்கே வாங்க இப்போ நாங்கள் வந்து கோப்பா சிக்னல் நினைக்கிறோம் பாருங்க கோப்பா சிக்னலில் வந்து நிற்கிறோம். இப்போ கொஞ்சம் தூரம் தான் வந்து அங்கே யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் போய் அங்கே பேமெண்ட்டில் போட்டாலும் சரி தான் 150 200 வந்தக்கூடிய மாரி பேமெண்ட்டில் வந்துட்டு ஒரு 150 200 இருந்தாலும் ஓகே என்ன வந்து வாங்கிட்டு போகலாம். அது நான் வந்து வரதுனால வந்து வீடியோ போடையில் உண்மைக்கு வந்துட்டு சரியான பேசி கோலம்புலேருந்து வந்து ஒழுங்கா நித்திரை இல்லைமையா வியாழக்கிழமையிலேருந்து நித்திரையே இல்லை. இனிமேல் வந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இரவு வந்து கேக் வெட்டை முழிப்பிருக்கணும். அப்புறம் அந்த வீடியோ எடிட் பண்ணி போடணும் கண்டென்ட் பண்ணிக்கு அதுக்கப்புறம் அதை அப்படியே முடிப்பேன். இப்படி 3 மணி 4 மணியாக வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு காலமாக முடிஞ்சால் நிறைய வேலை இருக்குது. அச்சியல் வாங்கணும் இப்படி இது வாங்கணுன்ட்டு அதோட வந்துட்டு சாப்பாடு எல்லாம் வந்து கடையில் ஆர்டர் பண்ணுறோம். அது கடை வந்து மட்டும்தான் வீட்டில் செய்ய போகிறோம். அதால் வந்து இப்போ 5-6 நாளாக நித்திரையில் முகம் எல்லாம் தெரியும் கொஞ்சம் வாட்டமாக இருக்குன்னு சொல்கிறது எல்லாம் கிரீமும் பூசுறதானே இப்போ சீசா கிரீம் முடிஞ்சுது. அப்போ முகம் கறகு வீட்டை வந்து தம்பியாக கூட பாவிக்கிறவன் இப்போ தம்பி பாவிச்சு முடிச்சுட்டான் கிரீம். வந்துட்டு நாளைய பிறந்தநாள் வீடியோ வந்து ஒருத்தர் மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் வந்து சந்தோஷமாக பார்த்து நல்ல ஒரு கருத்துக்களை வந்து தாங்கோ.
உங்களுக்கு வந்து 21 வயசு பிறந்ததுனால கொஞ்சம் சிறப்பாக செய்யணுன்ற ஒரு ஆசை உண்டு. அதை வந்து செய்ய பொறுமை கேட்பீங்க சில பேர் என்னதுக்காண்டி ஆடம்பரம்னு சொல்லி. ஆடம்பரம் இல்லை, எங்களுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் பெருசான விசேஷம் செஞ்சு இப்போ கனகாலங்கள் ஆச்சு. சில இடங்களில் வந்துட்டு ஒரு மாதத்தில் 5-6 ஃபங்க்ஷன் வந்து செய்வீங்க. நம்ம எங்கள் இடத்துல அப்படி இல்லை. இப்போ 4-5 ஒரு 4 வருஷம் வரும் போல நல்லா பெருசாக கிராண்டாக செஞ்சேன். ஒன்று கிராண்டாக செய்யவே இல்லை இது வரைக்கும். அம்மாண்ட பர்த்டே ஒரு செஞ்சாங்க, அதை நார்மலாக டெக்கரேட் பண்ணி தான் செஞ்சது. இது வழியில் தான் வந்துட்டு ஒரு 12 மணி போட்டு செய்ய போகிறோம். உண்மைக்குமே நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு பார்ப்போம். இடத்துல வந்தீங்க ரோட்டை 15 நீங்களும் யாராச்சும் வேணும்னா வந்து எடுக்கலாம். அந்த பொடியும் சொன்னது உண்மையை போய்க்கும் சத்தியம் தெரியாது எனக்கு. நான் இது வரைக்கும் வந்தது இல்லை. அவனோட கதையை கேட்டு வந்தேன். நாங்கள் விலை கொஞ்சம் குறைவாக இருக்கான்ட்டு எல்லாம் கையும் கணக்கும் சரி. அங்கேருந்து வரஞ்சி தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருக்கேன் சரி தான். இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே சைட்லாம் சொன்னோம். இங்கே அந்த கருவாட்டு கடை அங்கே லைனில் வந்துட்டு இடக்கை பக்கம் பார்க்காம விளக்கை பக்கம் பார்க்கணும்னு சொன்னோம். கருவாடு கொஞ்சம் போண்டோம் பொறி பண்ண நாளைக்கு. ஒமைரான்ற ஒரு கடை இருக்கான் பாருங்க. அது தம்பி முதல்ல இங்கிலீஷ் கூட தெரியும். ஒமைரா வாசி அங்கே ஒமைராண்டங்க எனக்கு பேட்டா ஸ்பெல்லிங் பண்ணுவோம். ஒமைரா ஒரே வெங்காயம் தான் இது சரி சொல்லி போடணும். இந்த கடையில் ஒமைரா இதில் விட்டுட்டு அந்த கடையை போய் பேச போகிறாங்க. இந்த கடையை விட்டு வந்துட்டு நீ அங்கே போறிக்கணும். இன்னைக்கு போட்டாங்க அன்னைக்கு போட எப்படி ஞாபகப்படுத்துறேன் காட்டுங்க மோத்தைக்கா என்ன பிடிச்ச நீ வந்து நான் புள்ளி கூட எனக்கு சிந்தனை இல்லை. இந்த பக்கம் இங்கே அவ அம்மாவுக்கு இப்ப சிந்தனை வந்துட்டு இல்ல சொல்றேன். இப்படி ஞாபகம் வச்சுட்டேன். இப்படி சொன்னா போவினம். அதானே. சரி இப்ப நாங்க கடையடிக்கு போயிட்டு பார்ப்போமே. ஓகே பார்த்தீங்க சொன்னா இப்ப நாங்கள் அந்த கடைக்கிட்ட வந்துட்டோம். இங்க பாருங்க இந்த கடை தான் வந்து நாங்கள் ஒமைரான்னு சொல்லி ஒமையா இங்க பாருங்க மைங்கானே. ஆமா அப்படி வேற காட்டின்னு போவோம். ஆமா வேற காட்டின்னு போவோம். அப்படியே செருப்பு காட்டிட்டு உள்ள போ. தம்பிக்கு ஒரு ஷார்ட்ஸ் எடுப்போம். தம்பி எந்த போட்டு டீஷர்ட்டோ ஃபுல் கையா கையா ஏன் வட்ட கழுத்து இங்க ஏன் எப்பயா ஸ்டைல் பார்க்குதாங்க. எதண்ணா மெல்லி வந்து சொன்னாங்க பொடியல் தான் அனுப்பி விட்டாங்களா அப்படியே பார்த்துட்டு வாங்க. அதே சைஸ் எடுக்கிற கஷ்டம்டா. ஆனா ஜீன்ஸ் டிஷர்ட் ஷர்ட் தயாரம் பண்ணாங்க. அதெல்லாம் போயிட்டு இப்போ எனக்கு எந்த ஜீன்ஸ் எடுத்தாலும் 3300 அண்ணா. எனக்கு ரெண்டு வேணும்னா ஜீன்ஸும் ஷர்ட்டும் பிறந்த நாளுங்க. யாருக்குன்னா பிறந்த நாள். எனக்கு பிறந்த நாள் அப்போ ஒரு நாளைக்கு இப்போ தான் இந்த உடுப்பு வந்தாங்க. நல்ல உடுப்பா தாங்க பார்க்குறாங்க. அலோன் ரோஸ் கலர் படம் பச்சை கொடுங்க. இல்ல ரோஸ் இல்லையா இது என்ன மைந்தா கலர் வீடியோ எனக்கா எல்லா இடம் கொடுக்கறோட இங்க வேலி அப்படியே தம்பி பொக்சர் இங்க போற நீ கிட்ட வா. டேய் பொக்சர் போற நீ இந்த சைஸ் டி-ஷர்ட் இங்க இருந்து பட்டி வாங்க டி-ஷர்ட்லாம்
தங்கச்சி நல்லா கிடக்கு உனக்கு அவட போறியா என்னோட பிள்ளைய விட போறியா எது அதெல்லாம் பிள்ளைக்கோ அவட 21 வயசு போய் அந்த சீசன்லாம் பிள்ளைய தான் ஓடலாம் அது ஒரு பிள்ளைல போடுறீங்க உள்ளாங்க அவட இந்த பிள்ளைய போட்டு தான் வச்சுக்க கட்டிச்சு காடுங்க சரி சரிடா பெட்டர் ஜீன்ஸா சரி ஜீன்ஸ் என்ன சரி பைக்கான அவன் தாங்க ஒன்று பாப்போம் 34 தம்பி அந்த கலர்ல போடுறேன் அண்ணா போற மாதிரி எடுக்கிறேன் பிரச்சனை இல்லையா ஆனா இது இல்லையா நான் சரியா கணக்க போக்கு இல்லாம வச்சு என்னடா வைக்க போற அப்படி சரியா கலத்தின்னு போலாங்க பிள்ளைய கடத்த போய் அஞ்சு பேர் போகலாம் 5 பேர் நான் வந்துட்டு கோட் சுட்டாம பின்ன போடுறேன் இந்த அளவுக்குலாம் போடுறேன் வீட்டை நிக்க அது போட தானே வேணும் பிறந்தவங்க புதுசாக காட்ட தானே வேணும் பிறகு வந்து பாக்குறாங்க கொஞ்சம் வித்தியாசம் பார்க்கணும் என்ன நடந்த பொடின்னு அப்படி 21 வயசு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம் அன்னைக்கு பார்ப்பாங்க போடுது அது கண்டிதான் போடுறேன் வித்தியாசமா போட்டியானா நீங்க காட்டி போட்டுருவாங்க வடிவா இருக்கோ ஆமா நல்லா இருக்குடா ஜீன்ஸ் இப்படிதான் போடுறேன் நல்லா இருக்காது காலையில் எப்படி ஆகலமா இப்படி நடந்தா என்ன சிக்கல் இல்ல இப்படி வாரம் போறோம் இப்படி போட்டது நாங்க அந்த தைய கடை வச்சுக்கோம் நல்லா கிடக்குது ஆனா இவ்வளவு அகலமா கிடக்கு இந்த ஜீன்ஸ்கள் மட்டும் முட்டி 3950 ரூபா மற்ற ஜீன்ஸ் எல்லாம் நீ 3300 எடுத்துட்டே இல்ல அது இது என்ன செய்வோமா நல்ல ஜீன்ஸ் சரியா இருக்கும் ஒடுக்க கூடாது மட்டும் பிரச்சனை கொஞ்சம் இப்ப அண்ணா என்ன சொல்றாருன்னா கதையை சுத்தி காட்டுறேன் சுத்துங்க அண்ணா எல்லாம் முடியும் சுத்துங்க இடுப்பு உண்மையா வந்துட்டு இல்ல அப்படியே சொன்னாங்க எங்க உடுப்பு மலிவா எடுக்கலாம்னு உபயிடா உபயிடாண்டா என்னடா அவங்க சொல்றாங்க உண்மைதா உண்மைதா உண்மைக்கா அப்படியே தேடி பிடிச்சு வந்துட்டா கணக்கே போட்டு பாருங்க இது எடுப்பு கணக்கு உண்மையிலே நல்ல ஃபேஷன் எல்லாம் இருக்குங்க சரியா வருது நீளமும் கூடி இல்ல முழங்கு இது இந்த காலுக்கு இப்போ கேட்குது அப்படிதான் கொஞ்சம் சின்ன போட நீ பா எல்லா வகையான ஷூவும் இருக்கு பயம் வந்து செருப்பு வளம் இருக்கேன்னு அது காட்டு லெஃப்ட் ரைட் ஓகேடா குட்டி ஓகே வேட்டை போட்டு கணக்கத்தை மட்டும் பிரச்சனை கொஞ்சம் குறைக்கு நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கே நல்லா தான் அப்ப நீங்க சொன்னா அடுப்பேன் அடுக்கத்தான் நான் விலையை குறைக்கும் இது இது அதுக்கு நடுவாகும் சரி இதை எடுத்து இதான் கலெக்ட் ஆயிட்டேன் பத்திக மாத்திடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரோட்ல நின்று நேகலைக்கு டிஷர்ட் எடுக்கிறானே அப்படித்தானே உனக்கு டிஷர்ட் டிஷர்ட் புரியுங்க ஆமா பாத்தீங்க தலையாட்டிட்டே தலையாட்டி சரியா தெரிஞ்ச இஞ்சாலுக்கு வந்து வடிவாக்குறது இங்க தம்பி கிட்ட மாதிரி வந்துட்டு வேற லெவல்ல இருக்கேன் எடுத்து போட்டு இப்படி போட்டுன்னு போட மாட்டேதாலே அடுத்து பாட்டு நான் ஷர்ட் ஒன்று காட்டுங்க என்னது ஷர்ட் சைஸ் இங்கே வாங்க இஞ்சி அந்த இதுக்கு டிஷர்ட் தம்படி பைக்கி டீச்சர் அதுக்கு பிறநாள் போடுறது எல்லாம் முடிஞ்சு கடைசி நேரத்துக்குலாம் நான் போட ரைட் அப்போ பைக்கி வந்து தாங்க நான் அதில் எடுத்துனா டீச்சர் கொஞ்சம் கையில முடலாம் காட்டுங்க மண்டையில இந்த ஜீன்ஸுக்கு அப்படி சொல்லுங்க அம்மா சொல்றா இந்த பாட்டு பாடட்டுமா மண்டையில இந்த ஜீன்ஸுக்கு அதான் படி என்னங்க காப்பிரைட் இங்க உடுப்போடா கெஞ்சால வேற இங்க வாங்க டிஷர்ட் விளைப்பாங்க இந்த டிஷர்ட்ல என்ன விலையா 2800 நேரம் வந்தீங்கன்னா கதைச்சு பேசி குறைச்சிருக்கலாம் நல்ல வழி வாங்க டிஷர்ட்லாம் கடை வட்டி வாங்க டிஷர்ட் இங்கே வாங்கம்மா
பொடியெல்லாம் சும்மா போட்டு டிக்டாக் செஞ்சாங்கன்னா எல்லா பிள்ளையும் உங்களுக்கு பின்னால எல்லா பிள்ளைகளும் மட்டும் தெரியாது டிக்டாக் செய்யற பொடிகள் எல்லாம் உங்களுக்கு பின்னால வருவான் இன்னொரு வாடி டிஷர்ட் கிடக்குது அதே மாதிரி வந்து நிறைய இருக்கு வாவ் பின்ன புள்ளியெல்லாம் மணியா மைந்தா கலர்ல ஒரு அண்ணா கோட் கலர் மணியா இருக்கு இதெல்லாம் இருக்குமா எனக்கு அம்மா இங்க இது எப்படி அதே மாதிரி இது வேணாம் இதுல வந்துட்டு கோட் இது ஷர்ட்டும் வெள்ள டிஷர்ட் கொடுப்பாங்க போற லெவலு 5 லெவலு கோட்டும் வெள்ள ஷர்ட்டும் இருக்கு ஆனா இந்த ஆபீஸ் ஜீன்ஸ்ல மைந்தா கலர் இருக்கும் அண்ணா எல்லாம் முடியாது இந்த அந்த மாதிரி எதுனா அதான் உங்களோட கைக்குள்ள வந்துருக்கு இங்கே அப்படி இமேஜினேஷன் எவ்வளோ அண்ணா அதெல்லாம் காட்டுங்க இதெல்ல அதுக்கு மேல அதோட காட்டுங்க அதுக்கு மட்டும் அவன் ரெண்டே கூட கட்டே ரெண்டே வரைக்கும் தான் சொன்னோம் அம்மா இதா ஒன்னு காட்டு ஓகே இதெல்லாம் கடை இதெல்லாம் இது என்ன இல்லையா அண்ணா இப்படி தான் போடுவேன் ரஞ்சான வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வந்து பார்த்து சொல்லணும் நீங்கள் வெளியே அது நான் அடுத்துக்கு வந்தேன்னாக்க நீ இன்னும் கூட டெக்குக்குள்ள போடுறேன் எல்லா இடத்துலையும் போடுவேன் ஒரு எடிட் பண்ணி போடுவோம் நீ எடிட் பண்றது சரி என்ன விலை என்ன போடுறீங்க சரி இடம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் சொல்லுங்க வெளியே சொல்லி விடலாம் பார்க்குறாங்க ஒன்று அனுப்பிங்க 2200 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கா டிஸ்கவுண்ட் என்ன ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஷர்ட் எடுத்து காட்டுறாமே உண்டு அப்படி சொல்லக்கூடாது பை என்ன விலை கடையில் ஆனால் இந்த லைன் என்ன விலைண்ணா 2800 5 வாங்க வட்டியான ஷர்ட் பெரிய ஆகலேருந்து சின்ன ஆகலேருந்து எல்லாம் போடலாம் கலந்த மாதிரி நல்ல கலர் கூட இங்கே வாங்கும் நல்ல டிக்டாக் சைடாக வந்து வேறு லெவலில் இருக்குது இங்கே வாங்கும் டிக்டாக் சைடாக நீங்களுக்கு தான் இந்த சட்டி எல்லாம் மண்ணியாக கிடக்கு இங்கே ஃபுல் கை டிஷர்ட் இருக்குது இங்கே ஃபுல் கை இருக்குது இங்கே ஜீன்ஸ் இருக்குது பேண்ட் இருக்குது எல்லாம் ஷார்ட்ஸ் இருக்குது இங்கே பாருங்க என்ன குறைச்சி போட பில் என்ன ஃபஸ்ட் இந்த கடைக்கு நாங்கள் அங்கேருந்து வந்து பருத்துறையிலேருந்து பருத்துறையில் அது கடை இல்லையா வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடு ஆ சரி நான் பாப்போம் டிக்டாக் உங்களை பார்க்க ஆசைப்படுறீங்களே பார்க்கதான் இப்படித்தான் ஷர்ட் போடுறோம் நம்பர் பக்கத்துல பைக்ல ஆமாம் அதுல போட்டு மீண்டும் ஷர்ட்டுங்க கல்யாணம் போடணும் ஆடினா எல்லாரும் தான் பார்த்து இது விஜய் போடுற ஷர்ட் அதான் உங்களுக்கு முன்னே ஓடிக்கிறாரு பாட்டா இருக்குது பாட்டா இருக்குது ஷூ இருக்குது அஞ்சு வாங்க இதை பாருங்க இது வந்து கிள்ளி படத்துல விஜயா குதிரையில போட வேலாயத்துல இந்த ஷூவை பாருங்க ஒரு தம்பி ஆசைப்பட்டாலும் எடுத்து கொடுக்க மாட்டேன் இதற்கு நான் ஆசைப்படையும் இதெல்லாம் 5200 வடிகடையில 12000 விற்கிறாங்க. சரியா 5200 கொடுக்கும். கோட் எங்களுக்கு இன்னும் குறைச்சி போடுவீங்க உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே ஆக்க மோகம் பார்த்து வியாபாரம் அதுதானே நல்லா கரைக்கிறேன் சரி அப்படியே பில்லு போடணுமா பாங்க பார்ப்போம்மா அன்பு முறியுது அப்படியே காத்து கட்டதுல இங்க டெல்லியில இருந்திருந்தா பிசனுக்கு எடுத்துருக்கேன் ஆனால் இதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் தெரியுமா ஆமாக்கா. டி-ஷர்ட்டும் போட்டு நல்லா அவங்கள்ட்ட 1100 விட்டுறேன். இந்த டீச்சர் கூட பைக்கே இது 2200 சொன்னீங்களா பெரிய டிஸ்கவுண்ட் இருக்குன்னு அது இதாடா இது 2500 விட்டுருக்கேன். சரி ஷர்ட்டை போட்டு ஷர்ட் 2300 இந்த டீஷர்ட் உண்டு கவிஞன் 2350. என்ன டிஷர்ட்டா இது 2300 1350 பார்த்தீங்களா எலும்பில் அது முடிக்க வைக்கிறீங்க 1350 இது 2500 விட்டுருக்கேன். ஓகே டெனிமெண்ட் போட்டு இல்லாட்டியம்மா தம்பின்ட்டு தம்பி இன்னும் ஒரு டி-ஷர்ட் எடுத்துருக்கேன் அடுத்து ஜீன்ஸ் எவ்வளோ நான் போட போறீங்க பெரிய டிஸ்கவுண்ட் சொன்னேன் 3250 விட்டுறேன். 3250 ஏன்னா 50 ரூபா கூட கொஞ்சம் ஜோடா உண்டு அப்படி சரி பேக்கெட் தான் இந்த டி-ஷர்ட் நாங்க விட போட்டுக்க விட மாட்டோம் நான் பார்க்கத்தான் கேட்குறேன் தம்பிக்கு கண்ணா வடிவா சரி இருந்திருக்கு தம்பி அந்த டி-ஷர்ட் எடுத்து வச்சிருக்கு இங்க இப்படி மடிச்சு வைக்கிறேன் நான் மடிப்பினாங்க நான் சாமான் சொல்றேன் பாருங்க. இங்கே அவங்க கடையின்ற சாரா டீஷர்ட் உண்டு. நம்பர் இருக்கு 076 63 70 400 இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வரலாம் நீங்கள் எக்ஸல் ஷர்ட் உண்டு. ஆம்காட் உண்டு. கலர் டீஷர்ட் உண்டு.
இது denim உண்டு. மாணிப்பாண்ட கூட இல்லை மணிப்பாண்ட வெயின் மாணிப்பாண்ட கூட கடை உண்டு அங்க இந்த செட் அங்க இதே மாதிரி உண்டு அங்க வச்சிருக்காங்க சரியா அண்ணா வரும் சரி என்ன கூட சொல்லுவீங்க வழிக்கல்ல கேட்டு இல்ல தாங்க இல்ல 13,500 13 போடுங்க ஐயோ காசு கொண்டா போன வைக்கும் இங்க கிடக்குது இல்ல சரி நாங்க புது தாள் உங்களுக்கு இந்தா பேங்க் எடுத்து சுடுது போல புது தானே சரி சொல்லுதா வெயிலுக்கு கவனங்க அதை என்ன ஞாபகம் வச்சுக்கோ ஒரு கொடுத்து கையில தந்த காசு கொடுக்கலாம் வந்து தெரியும் எவ்வளோ கிடக்கு அடிச்சுட்டு வந்தேன் மிஷின்ல ஓ சொல்லவே இல்லை வீட்டு தான் செய்யணும் பார்ட் டைம் சொல்லி செய்யலாம் இது பார்ட் டைம்ல வச்சா இது ஃபுல் டைம் செய்யணும் இந்த இது பார்ட் டைம் செய்ய கரெக்டாது பார்ட் டைம் செய்ய பிரச்சனை இல்லை காசு கூட அப்படி கூட கிடக்குன்னா பார்த்தாங்க குறைச்சி பார்த்தீங்க இதான் மனசு பார்த்தீங்க என்னும் கூட கூட தெரியாது சரியா தேங்க்ஸ் வாங்க போ ഡെനിം ജീൻസും ഷർട്ടും എടുത്ത 5,600 രൂപയാ ചേഞ്ച് ഡെനിം ജീൻസും ഒരു ഷർട്ടും എടുത്തിയാ 5,600 രൂപ அப்போ போடு ஏன்னா சொல்லல அங்கால போயிட்டு வேற சாமான் வேணும் அதையும் காட்டுவோமா உடுப்படுது ஆச்சாமி பாப்பா உடுப்ப தூக்கி காட்டு ஏன் உடுப்பெல்லாம் எடுத்து ஆச்சாமா அப்புறம் முடிச்சுவோமே வீடியோ கணக்கு சாமான் பண்ணணும் தானே அப்போ நாங்கள் பிறகு எல்லாம் காட்டுவோம் முதல்ல என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஐ லைக் பெல் பட்டனை குடிச்சிங்கன்னா